2026ல யார் முதலமைச்சரா வரணும்னு நினைக்கிற? விஜய் தான். எதனால விஜய் வரணும்? விஜய் வந்தாருன்னா ஏதாவது செய்வாரு. என்ன செய்வார் எதிர்பார்க்குறீங்க? நாங்க படிக்கல லேப்டாப்பு சைக்கிள் எல்லாம் கொடுத்தாங்க. இப்ப படிக்கிறவங்களுக்கு யாருக்குமே கொடுக்கறதே இல்ல. அதனால மேபி வந்துச்சுன்னா யாருக்காவது இல்லாதவங்களுக்கு எல்லாம் செய்வாரு. தம்பி இப்ப 2026ல சீமானனும் போட்டியிட போறாரு. 26ல யாருங்க முதலமைச்சரா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் தெரியல ப்ரோ. பட் எனக்கு பாலிடிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ அதை நான் ஃபாலோ பண்றதா இல்ல. யாரு வந்தாலும் கரெக்டா ஒரு ப்ராப்பர் லீடரா இருந்தா எல்லாருக்கும் நல்லதுதான். அப்படியா? ஏன் சீமானன் பற்றி உங்க கருத்து என்ன? ஓகே தான், அவரு பேசுறது விதம் எல்லாமே ஓகே தான். பட் ஆனா அவர் எதுவுமே யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்களே. யார் சீமானன் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்களா? மக்கள் யாருமே அவங்கள நம்பி ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களே. அப்புறம் ஏன் அவர் சும்மா பேசி வேஸ்ட் தானே. எதனால ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் வாயாலதான் அவர் பேசுறதுனாலதான் அவனுக்கு ஓட்டு விழுவ மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். அதிகமா பேசுறதுனால ஓட்டு போய் மாட்டேங்குதா? என்னப்பா தம்பி, அரசியல்வாதிகள் அதிகமா பேசினாதான் ஓட்டு போயிடுவாங்க. அவர் ஓவராலா பேசுறாரு. 10 ரூபாய் நீங்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிக்கிறாரு. அவ்வளவுதான். ஓகே தம்பி. ஓகேங்களா, பிஜேபியில் இருக்கிற அண்ணாமலை போட்டியிட போறாரு, எடப்பாடி இது மாரி பார்த்தீங்கன்னா 5 முகம் பார்த்தீங்கன்னாக்கா நிக்க போறாங்க. 2026 தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்க போகுது. அந்த மாற்றத்தை மாற்ற அரசியல் யாரை கொண்டு வருவீங்க? நம்மளுக்கு எப்பயுமே விஜய் தானே. விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவர் வந்தார ஏதாவது பண்ணுவாரு எல்லாருக்குமே. ஓகே, சீமான் வரக்கூடாதா? அவர் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு விஜய் தான் வரணும். ஓகே, யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கு இன்னும் தெரியல. எனக்கு யாரு இன்னும் ஆட்சி பண்றாருக்கே எனக்கு தெரியல. தெரிஞ்சா நல்லாதான் இருக்கும், பண்ணா நல்லாதான் இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, நல்லது பண்ணா நல்லதுதான். நல்லது பண்ணா நல்லதுதான். ஓகே தம்பி, இப்ப விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா, அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது அவரோட எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். அது நான் சொல்ற கருத்தெல்லாம் இல்ல. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவர் வராரு. அவர் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்திருக்க மாட்டாரு. அப்படி பார்க்கப்போ நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஓகே தம்பி, இப்ப திமுக அரசு எதுவுமே செய்யலன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. ஓகே, என்னென்ன செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு திமுக அரசு? எங்களுக்கு சைக்கிளும் லேப்டாப்பும் கொடுத்துருந்தாங்க. இப்போ வர எஜுகேஷன்ல யாருக்குமே கொடுக்கறதே இல்லை. ஸோ முதல்ல இருந்தது இப்போ யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான். இல்ல தம்பி, இப்ப நீ என்னவா நினைக்கிற அவரை? நான் எதுவும் இல்ல ப்ரோ, அது அவர் இஷ்டம். அவர் வந்திருக்காருன்னா நல்லதுதான். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து அவர் நல்லது பண்றது நல்லது. திமுக அரசை பத்தி என்ன பண்ற? எனக்கு அதுதான் சொல்றேன், எனக்கு பாலிடிக்ஸ் தெரியாது. நான் அதை பத்தி இன்ட்ரெஸ்டும் இல்லை. நீங்க என்கிட்ட கேக்குறது. சரி ஓகே தம்பி, இப்ப நடக்கக்கூடிய அரசியல் எதனா தெரியுமா? எதுவுமே தெரியும். ரேஷன் கடைக்கெல்லாம் போயிருக்கியா? இல்ல. ரேஷன் கடை போனது இல்லையா? ஒரு சோப்பு ஷாம்பு வாங்க போயிருக்கியா? கடைக்கு சோப்பு ஷாம்பு வாங்க போயிருக்கேன். அதுல ஜிஎஸ்டின்னு ஒண்ணு எடுக்கிறாங்கல்ல? ஆமா. அதுக்குள்ள ஒரு அரசியல் தெரியுமா? இல்ல, தெரியாது. அதுவும் தெரியாதா? நிஜமா தெரியாது சார். சரி ஓகே தம்பி, இப்ப நீ அங்கிருந்து பஸ் புடிச்சுன்னு வரல? பஸ் புடிச்சுன்னு வண்டி எதுல வந்த? நான் கார்ல வந்தேன். கார்லயா? ஓகே, டீசல் போட்டிருக்கல? ஆமா ப்ரோ. டீசல் அதுல ஒரு அரசியல் இருக்கு தெரியுமா? அதுல ஜிஎஸ்டி போடுறாங்க தெரியுமா? ஜிஎஸ்டி போடுறதெல்லாம் தெரியும் ப்ரோ. பட் அது ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்கன்னா அதெல்லாம் தெரியாது. என்ன வயசு தம்பி ஆகுது? எனக்கு 22 ஆகுது. 22 வயசு ஆகுது. எத்தனை ஓட்டு எதெல்லாம் போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். யாருக்கு போட்டு? நோட்டா போட்டிருக்கேன். நோட்டா. ஓகே, அப்போ அந்த 8% ஒரு ஆள் நீ. ஆமா. ஓகே தம்பி, சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, பிஜேபி அண்ணாமலை பற்றி தெரியுமா உங்களுக்கு? அவரை பத்தி நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்ல. அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது. ஓகே, எடப்பாடி அதிமுக பத்தி அதிமுக தானே? தெரியாதா? சரி ஓகே தம்பி.